Hi friends, welcome back to Joel Prince Kitchen. இன்னைக்கு வீடியோவில் 10 நிமிஷத்தில் ரொம்பவே ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக பண்ணக்கூடிய சில்லி மஷ்ரூம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சில்லி மஷ்ரூம் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதிலிருந்து ஒரு 4லேருந்து 5 காஷ்மீரி மிளகாய் நம்ம சேர்த்துட்டு இதில் தண்ணி சேர்த்து இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம நல்லா ஊற விட்டுடலாம். உங்களுக்கு ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் இதை சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க. மிளகாய் நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ இது அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த மிளகாயை நம்ம ஒரு பிளெண்டரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மஷ்ரூமை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் கொஞ்சமாக கருகப்பலை மட்டும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். கருகப்பலை நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த சில்லி பேஸ்ட்டை எடுத்து நம்ம இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகிற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எண்ணெய் இது மாதிரி நல்லா பிரிஞ்சு வரும். எண்ணெய் இது மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போயிடணும். இஞ்சி பூண்டு விழுதை நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த மஷ்ரூமை எடுத்து நம்ம இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போது இந்த மஷ்ரூமுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை ஒரு மூடி போட்டுட்டு நம்ம 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இடையில மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு மறுபடியும் இதை மூடி போட்டுட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மஷ்ரூம் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட மஷ்ரூமை இறக்கிடலாம். அவ்வளோதான், 10 நிமிஷத்தில் ரொம்பவே ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக பண்ணக்கூடிய சில்லி மஷ்ரூம் இப்போ ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தியோடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த சில்லி மஷ்ரூமை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஹைப் கொடுங்க. புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.